சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். சனாதன தர்மம் குறித்த உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு இந்தியாவில் வாழும் 80% இந்துக்களுக்கு எதிரானது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, சனாதன ஒழிப்பு என்றால் அது இனப்படுகொலையை குறிக்கும் என கூறியுள்ளது. மேலும் பெரியார் மட்டுமே சனாதனத்திற்கு எதிரானவர் எனவும் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளது. 2023 நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், சனாதன தர்மம் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரானது என்றும், டெங்கு மலேரியா போன்ற நோய்களைப் போல அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த பேச்சை விமர்சித்து கருத்து தெரிவித்ததாக பாஜக ஐடி பிரிவு தேசிய தலைவர் அமித் மாளவியா மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமித் மாளவியா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்தது. சனாதன ஒழிப்பு என்ற சொல்லுக்கு ஏற்கனவே இருக்கும் ஒன்று இருக்கக்கூடாது என்று பொருள் உள்ளதாகவும், எனவே சனாதனத்தை பின்பற்றும் மக்களும் இருக்கக்கூடாது என்பதே உதயநிதி ஸ்டாலின் பேசியதின் அர்த்தமாக பார்க்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி, இது இனப்படுகொலையை குறிக்கிறது எனவும் கடுமையாக விமர்சித்தார். மேலும் திக மற்றும் திமுகவினால் கடந்த 100 ஆண்டுகளாக இந்துக்களுக்கு எதிராக தெளிவான தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இறுதியாக அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்வினையாக செய்யப்பட்ட சமூக வலைதள பதிவுகளை வெறுப்பு பேச்சுகளாக கருத முடியாது என கூறி அமித் மாளவியா மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள பாஜக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.